இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி பண்ணுறது பார்த்துடலாங்களா? பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நான் வச்சுருக்கிற மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கிற மிளகா எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கடுகும் நல்லா பொரியணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு 2த்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கொதித்து வரும்போது ஒரு மாதிரி பபிள்ஸாக வரும். அதேமாதிரி தெறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தோசை இட்லி கூடலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரியும். ஏன்னா இது எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் செய்கிற ஒரு ரெசிபினா இந்த கார சட்னி தான். அதுவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் செய்யணும், இப்போ மார்னிங் லேட் ஆகிடுச்சு ஒரு மாமுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. காரமுடன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தோசைக்கோட நான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.